ஒரே இரவில் 3 மனிதர்கள் எந்த சான்றுமில்லாமல் மறைந்து விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்கள்? அவர்களுக்கு என்ன நடந்தது? இந்த கேள்விகளுக்கு இன்று வரை யாருக்கும் பதில் கிடைக்கவில்லை. கடல் சூழ்ந்த ஒரு தனிமையான தீவு, மனிதர்கள் அடிக்கடி செல்லாத இடம். ஸ்காட்லாந்து அருகே இருக்கும் அந்த தீவு உலகின் மிகவும் ஆபத்தான கடல் பகுதிகளில் ஒன்று. அங்கே ஒரு லைட் ஹவுஸ். அது ஒரு கட்டிடம் மட்டுமில்லை, கடலில் பயணம் செய்யும் கப்பல்களுக்கு ஒரு உயிர் காப்பாளர். 1900ஆம் ஆண்டு அந்த லைட் ஹவுஸை பராமரிக்க 3 பேர் நியமிக்கப்பட்டார்கள். அவர்கள் சாதாரண மனிதர்கள்தான், ஆனால் அவர்களின் வேலை மிக முக்கியமானது. ஒவ்வொரு இரவும் அந்த லைட் ஹவுஸ் லைட் எரிய வேண்டும். ஏன்னா அந்த லைட் தான் கப்பல்களுக்கு வழிகாட்டும் ஒரே நம்பிக்கை. அந்த 3 பேரின் வாழ்க்கை மிக அமைதியானது, ஆனா அதே நேரத்தில் மிக தனிமையானது. கடல் சத்தம், காற்றின் அலறல், அந்த இருள், அவர்களுக்கு அதுதான் கம்பெனி. நாட்கள் கடந்து கொண்டிருந்தன. எல்லாமே சாதாரணமாகத்தான் இருந்தது. ஆனா டிசம்பர் மாதம் ஒரு நாள் அந்த லைட் ஹவுஸ் லைட் திடீரென்று ஆஃப் ஆகிவிட்டது. அது ஒரு சாதாரண விஷயமில்லை. அந்த லைட் ஆஃப் ஆகிறது கப்பல்களுக்கு நேரடி ஆபத்து. அந்த செய்தி மெல்ல பரவ ஆரம்பித்தது. ஏன் லைட் ஆஃப்? அங்கே என்ன நடக்குது? சில நாட்களுக்கு பிறகு ஒரு ஷிப் அந்த தீவை நோக்கி அனுப்பப்பட்டது. அவர்கள் அந்த இடத்தை அடைந்தபோது முதலில் கவனித்தது அமைதி. மிகவும் ஆழமான அமைதி. அந்த அமைதி சாதாரணமில்லை. அவர்கள் மெதுவாக லைட் ஹவுஸை நோக்கி நடந்தார்கள். காற்று வீசும் சத்தம் மட்டும். அவர்கள் உள்ளே சென்றார்கள். அதுக்குள் எல்லாமே சரியாக இருந்தது. ஒரு டேபிள், அதில் அன்டச்ட் ஃபுட். ஒரு சேர், அது அப்படியே இருந்தது. ஒரு கிளாக், அது நின்று போயிருந்தது. ஆனா 3 பேரும் இல்லை. ஒரு நொடி அனைவரும் ஒருவரையொருவர் பார்த்தார்கள். அவர்கள் எங்கே? அவர்கள் முழு பில்டிங்கை சர்ச் பண்ணினார்கள். மேலே, கீழே, ஒவ்வொரு மூலையும். ஆனா யாரும் இல்லை. எந்த ஸ்ட்ரகிள் மார்க்ஸ் இல்லை, பிளட் இல்லை, ஃபைட் சைன்ஸ் இல்லை. அது ஒரு கிரைம் சீன் மாதிரி கூட இல்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சந்தேகமாக இருந்தது. ஒரு ரெயின் கோட் மிஸ்ஸிங். மற்ற 2 ரெயின் கோட் அங்கேயே இருந்தது. அதாவது ஒருத்தன் மட்டும் வெளியே போனான், மற்றவர்கள் அவனை பின்தொடர்ந்தார்கள். ஆனா அவர்கள் திரும்பி வரவில்லை. அந்த தீவு, கடல் வேவ்ஸ் மிகவும் ஆபத்தானது. கிளிஃப்ஸ் மிகவும் ஸ்டீப். ஒரு தியரி வந்தது, ஒரு பெரிய வேவ் அவர்களை கடலில் இழுத்துச் சென்றிருக்கலாம். ஆனா வெதர் ரெக்கார்ட் சொல்கிறது அந்த நாள் காற்று கூட அமைதியாக இருந்தது. அப்படின்னா அவர்களுக்கு என்ன நடந்தது? இன்னொரு க்ளூ, அவர்களின் லாக் புக். அதில் எழுதப்பட்டிருந்தது, காற்று மிகவும் கடுமையாக இருக்கிறது, நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். ஆனா அந்த நாள் வெதர் காம். அப்படின்னா அவர்கள் பார்த்தது என்ன? ஒரு விஷயம் அவர்களை பயமுறுத்தியது. ஒரு விஷயம் அவர்களை வெளியே ஓட வைத்தது. அது என்ன? அவர்கள் மூவரும் அந்த இரவில் ஒரே நேரத்தில் அந்த லைட் ஹவுஸை விட்டு புறப்பட்டார்கள். அதற்கு பிறகு யாரும் அவர்களை பார்த்ததே இல்லை. இன்று வரை அவர்களின் பாடிஸ் கிடைக்கவில்லை. அவர்களின் ஃபேட் ஒரு மர்மம்தான். அந்த லைட் ஹவுஸ் இன்னும் அங்கேயே இருக்கிறது, அமைதியாக கடலை நோக்கி நிற்கிறது. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு கேள்வி இன்னும் உயிரோடு இருக்கிறது. அந்த இரவு அங்கே என்ன நடந்தது? சிலர் சொல்கிறார்கள் அது ஒரு நேச்சுரல் ஆக்சிடென்ட். சிலர் சொல்கிறார்கள் அது மனநிலை பிரச்சனை. ஆனா உண்மையான பதில் இன்னும் யாருக்கும் தெரியவில்லை. சில மர்மங்கள் காலம் கடந்தாலும் தீராது. அந்த 3 மனிதர்கள், அவர்கள் பெயர்கள் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டது. ஆனா அவர்களின் கடைசி நொடிகள் என்றும் இருளில்தான் இருக்கும். ஒரே இடம், 3 மனிதர்கள், ஒரே இரவு. எந்த சான்றுமில்லாமல் அவர்கள் மறைந்து விட்டார்கள். இன்று வரை அந்த கேள்வி மட்டும் மாறாமல் இருக்கிறது. அவர்கள் எங்கே போனார்கள்? அவர்கள் எங்கே போனார்கள் என்ற மர்மம் இன்றும் தொடர்கிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல ரெட் கலர் ஹார்ட் என்று கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மேலும் ஒரு லைக் போட்டுக்கோங்க. இது போன்ற மர்மமான வரலாறுகளை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.